மீனாட்சி பாட்டி, உடம்பு என்ன பண்ணுது? இப்ப எப்படி இருக்கு? நான் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கேன்னு நீங்க தானே சொல்லணும். நல்லதாமா இருக்கீங்க. சுகர் கண்ட்ரோலா இருக்கு, பிரஷர் நார்மலு, ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க என்ன வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. டாக்டர், வழக்கமா எடுத்துக்கிற மாத்திரையில ஏதாவது மாத்தணுமான்னு அப்பா கேட்க சொன்னாரு. நோ, நத்திங் டு சேஞ்ச். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வாங்க மேடம். ஆபரேட்டர், அம்மா திரும்பி வர வரைக்கும் லிஃப்ட் வெயிட்டிங்லயே இருக்கணும். சரியா? சரிங்க சார். டாக்டர், சிகே மேடம் வராங்க. லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. சரி, யாரா இருந்தாலும் அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். நீங்க போயிட்டு அவங்கள உள்ள அனுப்புங்க. ஓகே. நீங்க அடுத்த செக்கப்க்கு 2 மாசத்துக்கு அப்புறம் வாங்க போதும். இப்ப கிளம்புங்க. டாக்டர், என்னாச்சு? என்ன? முக்கியமான ஆள் வராங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. அம்மா, இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு திடீர்னு வேற ரூம் போக சொன்னா என்ன சொன்னா அர்த்தம்? புரிஞ்சுக்குங்க சார். வர்றவங்க ரொம்ப முக்கியமான விஐபி. வெயிட்டிங் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க சார். வாங்க மேடம், வாங்க வாங்க வா. இப்ப லிஃப்ட் போவாதுங்க. எல்லாரும் ஓரமா போய் தள்ளி நில்லுங்க. போங்க. இந்தாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் அவசியம் ஃபேமிலியோட வரணும். கண்டிப்பா மேடம். உங்க பொண்ணு கல்யாணத்தை விட முக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. கட்டாயம் எங்க ஃபேமிலியோட வந்துடுறோம் Thank மேடம். you so much. அது ஒரு நிமிஷம் மேடம், ஜூஸ் ஆர்டர் பண்றேன். நீங்க சாப்பிட்டு தான் இல்ல இல்ல, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு டாக்டர்? இல்ல, என்னோட மன திருப்திக்காக ப்ளீஸ். ஒரே பரபரப்பா இருக்கே. யார் வராங்க? தெரியல, யாராவது விஐபியா தான் இருக்கும். ஏற முடியாது சார். தயவு செஞ்சு லிஃப்ட் ஓபன் பண்ணுங்க சார். ஏன் சார் அடம் பண்ணிக்கிறீங்க? ப்ளீஸ் சார். அப்பா என்கிட்ட பேசிக்கிட்டு அவனா புரிஞ்சுக்க சார், என்னால படிக்கட்டுல இறங்க முடியாது சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்னாச்சு? என்ன பிரச்சனை? லிஃப்ட் வேலை செய்யலையா? அட, லிஃப்ட் வேலை செய்யுது சார். நீங்க உள்ள வாங்க. ஆமா. யாருமா உள்ள போக சொன்னது? இப்ப யாரும் போக முடியாதுமா. பேஷண்ட் போறதுக்கு தானே லிஃப்ட் இருக்கு. அவங்கள உள்ள விடுங்க. முடியாதுங்க. விஐபி வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஐபினா எங்களை விட்டுட்டு வரும்போது வெயிட் பண்ணி போக சொல்லுங்க. அம்மா, அதெல்லாம் பேசாதீங்கம்மா. அவங்க எங்க சேர்மனுக்கு வேண்டப்பட்டவங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். போகும்போது அவங்க சொல்லிட்டு வேற போயிருக்காங்க. ஏங்க, யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு நேரம் தான் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க? அவங்க எப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் இதான் ரூலு. நீங்க பேசாம படியேறீங்க போங்க. அப்படி என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உடம்பு முடியாதவங்க, வயசானவங்க எல்லாம் படி இறங்கி போகணுமா? ஏன், பெரிய விஐபி தானே, கை கால்லாம் நல்லா தானே இருக்கும். அவங்களே இறங்கி போக சொல்லுங்க. நான் தான் எல்லாம் விவரமா உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. சும்மா இங்க நின்னு கத்தாதீங்க. கண்டிப்பா சொல்றேன். அம்மா, அவங்க வந்துட்டாங்களா? நாம போலாம். சரி, போலாம். வரேன் டாக்டர். பாப்போம். ஓகே Thank you, மேடம், doctor. வாங்க. ஆதி, அவங்க கிட்ட நம்ம வரத சொல்லிட்டல. அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அப்பையில இருந்து கால் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன விட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் விட முடியாது. கேக்குறாருல. இவங்க எல்லாம் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாங்க? லிஃப்ட் சும்மா தானே இருக்குது. இவங்க உள்ள விடுங்க. போங்க. இங்க பாருங்க, இப்போ இவங்களை உள்ள மட்டும் விடல, அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த லிஃப்ட் பேஷண்ட்ஸ் அதான் விஐபி வந்திருக்காங்கன்னு சொல்றேன்ல. எல்லாரும் படி இறங்கி போக வேண்டியதானே. போங்கம்மா. அப்படி போங்க. சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அடிபட்டு வருவார். ஏவா, வாங்க அம்மா, இந்த இங்க பக்கம். பாருங்க. அம்மா, சார், நீங்க உள்ள போங்க சார். அம்மா, சொன்னா கேளுமா. வேணாமா. போங்க அந்த பக்கம். அம்மா, இங்க பாருமா. வாங்கம்மா. போங்க. சொல்றத கேளுமா. அடிபட்டவங்க எல்லாம் முதல்ல உள்ள போங்க. பாட்டி, உள்ள போ பாட்டி. போகாதீங்க. சொன்னா கேளுங்க. வாங்க. இப்படி வா. ஏய், ஆபரேட்டர், அம்மா வர வரைக்கும் லிஃப்ட் வெயிட் பண்ண சொல்லிருந்தல. எதுக்கு விட்ட? சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். ஒரு பொண்ணை என்னை வெளில தள்ளி விட்டு எல்லாரையும் லிஃப்ட்ல ஏத்திட்டாங்க சார். நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், எல்லாரும் உள்ள போயிட்டாங்க சார். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். லிஃப்ட் மேல வந்துரும். அவங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுமா? நாங்க யாருன்னு தெரியும்ல. சார், என்னையா பண்ணி வச்சிருக்க நீ? பாட்டி, நீ வெளியில போய் ஆட்டோல வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி. சாரி மேடம், நான் தான் அவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பினேன். வயசானவங்க, அடிப்பட்டவங்க எல்லாருமே நின்னுட்டு இருந்தாங்க. மனசு கேட்காம பாவம்னு நான் தான் உள்ள அனுப்பினேன். மன்னிச்சிருங்க மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தான் அந்த விஐபின்னு எனக்கு தெரியாது மேடம், மன்னிச்சிருங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு வேற கேக்குறியா நீ?
கோவத்துக்கு ஆளாகிட்டோமே, என்ன நடக்க போதோ. போச்சுரா, இப்படி ஒரு பிரச்சனையா? இத்தனைக்கும் நானா போய் மன்னிப்பு கேட்டேன். ஆனாலும் அவங்க அவ்வளோ கோவப்படுறாங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு கோவம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்லைங்க, நான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். அவங்க சம்மந்தி ஆக போறாங்க. முதல் சந்திப்பு எப்படி ஒரு கசப்பான சந்திப்பா நடந்திருக்கே. ஏற்கனவே அவங்க ரொம்ப கௌரவம் பாக்குறவங்க, பாரம்பரிய பெருமை பேசுவாங்க, நீங்களே சொல்லிருக்கீங்க. இதுல இப்படி ஒரு பிரச்சனைங்கிறது தான் மனசு கஷ்டமா இருக்கு. சரி விடு சரஸ்வதி, என்ன திட்டம் போட்டு அவங்களுக்கு எதிராக இதெல்லாம் பண்ண? அந்த இடத்துல என்ன நியாயமோ அதானே கேட்ட. அதை விடுங்க. ஒரு பொண்ணு தானா போய் அவங்க முகத்துக்கு நேரா மன்னிப்பு கேக்குறா. இப்படியா முகத்தை முறைச்சுக்கிட்டு போவாங்க? அடிப்படை நாகரிகம் கூட அவங்களுக்கு தெரியாதா? அவங்களோட சுபாவமே அந்த மாதிரி தான் மின்னல். நமக்கு எது நியாயம் படுதோ அதுபடி நடந்துப்போம். சரஸ்வதி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்களால பெருசாக அது பண்ணிட முடியாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள மாத்துறதோ திருத்துறதோ முடியாத காரியமா. நம்ம அம்மாவும் அவங்களும் ஒரு இடத்துல நின்று பேசுறாங்கன்னு வச்சுக்கேன், பட்டிமன்றம் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு போட்டா போட்டி. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கணும். கல்யாணம் முடிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா தமிழ், இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கேன், வசு நம்ம வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த அம்மாவோட சங்காத்தமே நமக்கு தேவையில்லை. ஆனா இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது இந்த கல்யாணத்தை பத்தி தான். இந்த கல்யாணம்னா திருவளர் செல்வன் தமிழரசன் அவர்களுக்கும் திருநெறி செல்வி சரஸ்வதி அவர்களுக்கும் நடக்கவிருக்கும் கல்யாணத்தை பத்தி தான் நான் சொல்றேன். சுமாரா, முதல்ல கார்த்திகோட கல்யாணத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். தமிழே, உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா இது சாமியே உருவாக்கின பந்தம். கண்டிப்பா சாமியே நடத்தி வைப்பார் பாரு. நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம்? மாஸ்டர் வச்ச கன்னிவெடியெல்லாம் தாண்டி நீங்க 2 பேரும் எதுக்காக வந்திருக்கீங்க தெரியுமா? யாருக்கு தெரியும்? நீங்க வர சொன்னீங்க, வந்தோம். விஷயம் என்ன நீங்க தானே சொல்லணும். தமிழே, எடுப்பா அந்த ஆயுதத்தை, கொடுப்பா அந்த பொண்ணுங்க கிட்ட. இந்தாங்க. என் தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அவசியம் நீங்க 2 பேரும் கலந்துக்கணும். எதுக்குங்க கையெழுத்துலாம் கும்பிடுறீங்க? இல்ல, யாருக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும் இப்படிதான் கொடுக்கணும் அம்மா சொல்லியிருக்காங்க. என்னங்க, எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டிலாம்? போன்ல அனுப்பின பத்திரிக்கையிலேயே உங்க பேரெல்லாம் இருக்கு. அதை எப்படி அப்பா கிட்ட காட்டி பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ இது வேறயா? இது வேறதாம்மா. சரஸ்வதி, நன்றாக பார், கண்களை திறந்து பார், உற்று பார், உனக்கே புரியும். என்னங்க இது? மண்டபம், தேதி, நேரம், இதை தவிர எல்லாமே மாறி இருக்குங்க. மாப்பிள்ளை பேர் சூர்யா, பொண்ணு பேர் தேவி. என்னங்க இதெல்லாம்? தட் இஸ் கால்டு டூப்ளிகேட் ஆஃப் த பத்திரிகை ஆஃப் த ஃப்ராட் தடம். ஃபார்மல் பத்திரிகை கொடுத்தா உங்க வீட்டில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் பேரை மாற்றி உங்க 2 பேருக்கு மட்டும் 2 பத்திரிகை அடிச்சிருக்கோம். இப்போ இந்த பத்திரிகை காட்டினா வீட்டில் ஈஸியாக பர்மிஷன் கிடைச்சிடும்ல. இது எல்லாமே இவனோட ஐடியா தான். எல்லா புகழும் நமச்சிக்கே. இந்த மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணா அந்த பெருமையெல்லாம் எனக்கு அனுப்பிடு. மற்றதுக்கெல்லாம் நீ மெடல் வாங்கி கொடுத்துக்கோ. என்ன கொடுமை சரஸ்வதி இது. நீங்க இதெல்லாம் சரியா இருக்குமா? இல்லையா பின்ன, நீங்க கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன சித்து வேலை செய்யறதுலாம் தப்பே இல்லைன்னு நமச்சி தான் சொன்னான். சரஸ்வதி, கல்யாணத்துக்காக 1000 பொய் சொல்லலான்ற மாதிரி காதலுக்காக பொய்க்கு அடுத்த கட்டமான பிரார்த்தனை பண்ணலான்னு நமச்சி ஆனந்தா சொல்லியிருக்காங்க. இந்த பத்திரிகை காட்டினா வீட்டில் பர்மிஷன் கிடைச்சிடும்ல. அப்பா பேச்சு மீறி இப்படி அடிக்கடி வெளியில வரோமேன்னு குற்ற உணர்ச்சியோடு தான் வந்தேன்.
இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரசுமா, நீங்க ஒன்றும் உங்க அப்பாவோட பேச்சை மீறி இவனோட கை கோத்து ஊர் சுத்தத்துக்கு வரல. இந்த கல்யாணத்துக்கு மூத்த மருமகளா எப்படி வர்றதுன்னு டிஸ்கஸ் பண்ண வந்திருக்க. அதனால இது உன் பாவ கணக்குல சேராதுமா. மின்னல், சரஸ்வதி 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, வராம இருக்க முடியுமா? இவங்க அப்பா கிட்ட எதையாவது சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுறோம். நீங்க கவலையே படாதீங்க. சரசு, கிளம்பிடலாம். உங்க டாடிக்கு சந்தேகம் வந்து கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம அங்க போயிடலாம். வா, பாருங்க. நாங்க வரோங்க. மொய் கணக்கெல்லாம் இதுலதான் ஏம்மா, இருக்கு. எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருப்ப? கே நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கான்னு பாரு. 500 ரூபாய் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் பண்ணா போதும்ல? எங்க நாம விசேஷம் வச்சு 10-12 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த 500 ரூபாய்க்கே 1000 ரூபாய் மதிப்பு வரும். 2000 பண்ணிடுவோங்க. ஏண்டா இதெல்லாம் திரும்பி வரத்தானே போகுது. செஞ்சா என்னவா? முதல்ல நாம செய்ய போறோம், அப்புறம் திருப்பி அவங்க செய்ய போறாங்க. ஏண்டா இதுக்கெல்லாம் போய் ஏண்டா கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணுமா? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள போலாம், வா. போடி. அப்பா, யார் இது? அப்பா எங்க கிளாஸ்மேட் பா. அவ கல்யாணத்துக்கு நாங்க போனோம். என்னடி தேவின்னு பேர் போட்டிருக்கு? இந்த பேர்ல உன் கூட யாரும் படிக்கலையே. ஆண்டி, நீங்களும் அங்கிளும் எங்களுக்கு +2ல தான் டீச்சர். இவ எங்க கூட 10th படிச்சவ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சரி, எப்படி போவீங்க? அதே நாள்ல நடராஜர் சாரோட பையன் கல்யாணம் இருக்கு. நாங்க 2 பேரும் அங்க போனோம். உங்க கூட துணைக்கு யார் வருவாங்க? வாசுகி, இந்த கல்யாணம் பகல்ல தானே நடக்குது, போயிட்டு வரட்டும். அப்பா முதல் நாள் ரிசப்ஷனுக்கும் கட்டாயம் வரணும்னு சொல்லிருக்கா. ஏங்கா, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முதல் நாள்லாம் போறது ரொம்ப ஓவர்க்கா. அக்கா, யாருக்கா அந்த தேவி? உன் ஃப்ரெண்டு எல்லாரையும் எனக்கு தெரியுமே. அப்படியா? உன் பேர்லயே காவியான எங்களுக்கு ஒரு கிளாஸ்மேட் இருக்கா, அது உனக்கு தெரியுமா? எங்க கூட படிச்ச எல்லாரையும் உனக்கும் அருணுக்கும் தெரியணும்னு அவசியமே இல்ல. நீயும் அருணும் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்க. நாங்க 2 பேரும் மட்டும் தான் அப்பா அம்மா கிட்ட தமிழ் மீடியத்துல படிச்சவங்க. அதை நீ மறந்துடாத. சொக்கலிங்கம், கூட படிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு போறேங்கிறா. ரிசப்ஷனுக்கு சேர்த்து போனா குடியா முழியிட போது. அம்மா, கொஞ்சமா யோசிச்சு தான் பேசுறியா? அது எப்படி பொம்பளை பிள்ளைய நம்ம இல்லாம ஒரு கல்யாண மண்டபத்துல தனியா தங்க விட முடியும்? பா, ஃப்ரெண்டோட கல்யாணம் பா. சரஸ்வதி, நீ எதுக்கு ரிசப்ஷன் போகணும்னு அடம்பிடிக்கிற? பேசாம மறுநாள் கல்யாணத்துக்கு போ, போதும். டேய் கொஞ்சம் நில்லுடா. உனக்கு என்னதான் பிரச்சனை? கூட படிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு தானே போறேங்கிறா. சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே. அவங்க இவள பாத்துக்க மாட்டாங்களா? அப்பா ப்ளீஸ் பா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பா. அங்கிள், எங்க கையில போன் இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு கால் பண்ணி பேச போறோம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஜாக்கிரதா போயிட்டு வாங்க. நிச்சயமாப்பா, தேங்க்ஸ். ஏன்பா, இவ்வளோ பத்திரிகையில பேர் எழுதுறதே பெரிய வேலை. இதுல ஒன்னொன்னா வீட்டுக்கு போய் கொடுக்கணுமா? விடிஞ்சிரும். டேய், கல்யாணம் அப்படிதான்டா. ஒழுங்கா எழுது. ஹலோ சரஸ்வதி, சொல்லு, என்னாச்சு? சக்சஸ் தமிழ், நீங்க கொடுத்த ஐடியா பிரமாதம். எப்படியோ அப்பா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டேன். நான் கல்யாணத்துக்கு போக ஒத்துக்கிட்டாரு. ஏய் வாவ், சூப்பர். எப்படி கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரா? அது எப்படிங்க ஒத்துக்குவாரு? 1000 கேள்வி, 1000 குறுக்கு விசாரணை. நான் வேற சொதப்பிடுவேனோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை சமாளிச்சு பெர்மிஷன் வாங்கிட்டேன். சூப்பர் சூப்பர். சரிடா, நான் நமச்சியோட போய் பத்திரிகை கொடுக்க வேண்டிய வேலைலாம் இருக்கு. நான் அப்புறமா பேசட்டுமா? என்ன, அத்தை வந்துட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா, நான் கூப்பிடுறேன்டா. பை. ஏண்டா, நிதானமா பேசி முடிக்க வேண்டியதானே? அவசரமா கட் பண்ணிட்ட? அம்மா, விட்டா அவன் விடிய விடிய பேசிட்டு இருப்பான். சரி, அதெல்லாம் விடுங்க. லிஸ்ட்ல இருக்க பேர்லாம் பத்திரிகையில எழுதி பேக் பண்ணி ரெடியா இருக்கு. ஏப்பா,
இவ்வளவு பத்திரிக்கை இருக்கே உன்னால ஒரே நாள்ல கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்கப்பா. அழகா பிளான் பண்ணி அட்ரஸ் வாரியா பிரிச்சு வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு, கிளையன்ட்ஸுக்குன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவோம்ப்பா. தமிழ் எல்லாரையும் கும்பிட்டு குடும்பத்தோட வரணும்னு சொல்லி அழைக்கணும்ப்பா. கண்டிப்பாமா. வாடா வரேன். நான் சொல்றேன்ல வெச்சுக்கோண்ணா ப்ளீஸ்ண்ணா. பாருமா கார்த்தி நம்ம மருதாணி வச்சுக்க சொன்னா வச்சுக்கவே மாட்டான். அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்குமா, இரிட்டேட்டிங்கா இருக்கு. வேணாம்னு சொல்லுமா அவகிட்ட. ஒரு நிமிஷம். அந்த மதன்குமார் ஃபேமிலிக்கு இன்விடேஷன் எழுதிருக்கியா? அவங்க வைஃப் பேர் எழுதி வச்சிருக்கேன். கரெக்ட். அவ தான் நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கறா. அவன் வேலை பார்க்கல. இதுல கூச்சப்பட எதுவுமே இல்லப்பா. முகத்துக்கு நேராவே சொல்லிடு. உங்க குடும்பத்துல எல்லாரும் கட்டாயம் வரணும், ஆனா மதன்குமார் மட்டும் கட்டாயம் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு அடிச்சு சொல்லிடு. ஏமா உன் கோவம் இன்னும் குறையலையா? இது கோவம் இல்லைங்க, ஆதங்கம். இனி எந்த ஜென்மத்திலையும் அந்த மதன்குமார் என் முகத்துல முழிக்கவே கூடாது, அவ்வளவுதான். அம்மா அவர் மேல மட்டும் ஏமா இவ்வளவு கோவம்? ஃபேக்டரியில திருடி இருக்கான், அது மட்டும் இல்ல. அதை மறைக்கிறதுக்காக பொய் சொல்லி மத்தவங்க மேல பழி போட்டு எனக்கு எது பிடிக்காதோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். என்னால அதை தாங்கவே முடியல. திருடுறவங்க, பொய் சொல்லி ஏமாத்துறவங்க, இவங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ, ஒரு வாட்டி போய் சொன்னதுக்கு கல்யாணத்துக்கு வராதுன்றாங்க. நம்ம ஓயாம போய் சொல்லிட்டு இருக்கோமே. சரிப்பா, மத்தபடி எல்லாரையும் முறைப்படி அழிச்சிருங்க. சரிம்மா, போலாம்ப்பா. பாக்குறப்ப ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கு, ஒரு பக்கம் சங்கடமாவும் இருக்குமா? எதுக்கு? இல்ல, அண்ணன் இருக்க தம்பிக்கு கல்யாணம் பண்றோம்ல, வீடு வீட பத்திரிக்கை வைக்கிறப்போ எல்லாரும் கேட்பாங்கல்ல உன் கல்யாணம் எப்போன்னு. எதையும் யோசிக்காம படபடன்னு அண்ணன் எவ்வளவு வேலை பாக்குறாரு. அதே தாண்டி எனக்கும். என்ன செய்யறது? அவனுக்கு இப்படி எழுதிருக்கு. சின்னவனுக்கு வழிகாட்டின தெய்வம் இவனுக்கு வழிகாட்டாம போயிடுச்சு. என்னம்மா என்ன இப்படி திடீர்னு டல்லாயிட்ட? எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க வேணாமா? நீ இப்படி மனசு வருத்தப்படினா எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்காதா? சரி, அட கொஞ்சம் நல்லா தான் சிரியா. இந்த சிரிப்புக்கு என்ன வேணா கொடுக்கலாமே. என் பொண்டாட்டி சிரிப்புக்கு ஈடா இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கா என்ன? குடும்பத்தோட வந்திருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். கண்டிப்பா. எங்க வீட்டு கல்யாணம்.